வேலைநிறுத்தம் ஆரம்பம் பண்ண உடனே அரசாங்கம் உடனடியாக எங்களை 12 மணிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை துவங்கியது. 2 மணி நேர பேச்சுவார்த்தையில் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் இடம் 2 கோரிக்கைகள். முதலாவது கோரிக்கை பார்டர் செக் போஸ்ட். அதை பார்டர் செக் போஸ்ட் அல்ல, பார்டர் வழிப்பறை கொள்ளையடிக்கும் செக் போஸ்ட். அதை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஆகையால் அனைத்து மாநிலங்களும் 14 மாநிலங்களில் அகற்றப்பட்டு விட்டதே. நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற மகாராஷ்டிரா மாநிலத்திலே இந்த இரவு அகற்றப் போகிறார்கள். ஆந்திராவில் அகற்றிவிட்டார்கள். எனவே இந்த பார்டர் செக் போஸ்ட், ஆர்டிஓ செக் போஸ்ட் அவசியமில்லை என்ற காரணத்தை எடுத்து சொல்லியவுடன் எப்படி இந்த குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா மாநிலங்களில் எப்படி அந்த பார்டர் செக் போஸ்டை எடுத்தார்கள், அங்கு லாரி உரிமையாளர்கள் கட்ட வேண்டிய தொகை மற்றும் ஓவர்லோட் இதற்கெல்லாம் அபராதம் செலுத்திக் கொண்டு வந்ததே 125 கோடிக்கு மேல் கர்நாடக மாநிலத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அந்த மாநிலத்தில் எப்படி அகற்றினார்கள், அதற்கு பின் என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்று கண்டறிந்து 3 மாதத்திற்குள் கண்டிப்பாக நாங்கள் இதை ஒரு முடிவை எடுத்து அகற்றுவதற்குண்டான ஏற்பாடை செய்கிறோம் என்று மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். இரண்டாவதாக எஃப்சி 15,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருந்தது 9 ஆண்டு கால வண்டிகளுக்கு. அதை உடனடியாக ரத்து செய்து அதை அபென்ஸில் வைத்து விடுகிறோம் என்று சொன்னார். அவருடைய 2 பிரச்சனையும் தீர்ந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சரை 5 மணியிலிருந்து 8 மணி வரையும் சந்தித்து பேசினோம். எந்தவிதமான முடிவும் எட்டப்படவில்லை. நான் மக்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். இதனால் 2000 கோடி 3000 கோடி எங்களுக்கு வரி விதிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆகையால் டீசல் மீது வரி விதித்தால்தான் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் என்ற அறிக்கையெல்லாம் வெளியிட்டார்கள். இது பாமர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரே நோக்கத்தில் தான் நாங்கள் இதை சொன்னோம். நீங்கள் உங்கள் இஷ்டம் போல ஃப்ரீ கொடுத்துவிட்டு எங்களிடம் பணம் பறிக்காதீர்கள். எங்கு பார்த்தாலும் இந்த இலவசம் இலவசம் என்று கொடுத்துவிட்டு எங்கள் தலை மீது பாரத்தை சுமக்க விடாதீர்கள் என்று நான் பலமுறை கேட்டுக்கொண்டோம். இருப்பினும் சற்று சிந்தித்து யோசித்து நான் செய்கிறேன் என்றால், ஆனால் இன்னும் கடுமையாக காலவரையற்ற வேலைநிறுத்தம் இன்றிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே சுமார் 95 விழுக்காடு லாரிகள் எங்குமே கர்நாடக மாநிலத்தில் ஓடவில்லை. தமிழகத்தில் இருந்தாகட்டும், ஆந்திராவில் இருந்தாகட்டும், அனைத்து எந்த மாநிலத்திலிருந்தும் லாரிகள் வரவில்லை. ஒரு சுமார் 4000 கோடிக்கு மீது கர்நாடக மாநிலத்துக்கு இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை காலை முதல் லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள் ஆங்காங்கே வண்டிகளை நிறுத்தி போராட்டம் நடத்துவதை பற்றி நாளை 3 மணிக்கு பெங்களூரில் பிரகாஷ் கஃபேயில் முடிவு செய்யப்படுகிறது. எனவே போராட்டம் வெகு தீவிரமாக இருக்கும். இது அண்டை மாநில அரசுக்கும் இது ஒரு எச்சரிக்கை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த பகல் கொலை அடிக்கின்ற செக் போஸ்ட் எதற்கு வேண்டும் என்று எங்களுக்கு புரியவில்லை. 1926 கமர்ஷியல் டாக்ஸ் செக் போஸ்ட் ஜிஎஸ்டி வந்தவுடனே எடுத்த பிறகு இந்த ஆர்டிஓ பார்டர் செக் போஸ்ட் எதற்கு வேண்டும்? நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கிவிட்டது. ஆர்சி டிஜிட்டல் மயமாக்கிவிட்டது. பர்மிட் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டது. டிரைவிங் லைசன்ஸும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டது. அதனால் இதை உடனடியாக எடுத்தே தீர வேண்டும். தென் மாநிலங்களில் கர்நாடக மாநிலத்தின் போலவே அனைத்து மாநிலங்களும் சிம்டா மூலமாக காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்து ஆங்காங்கே இருக்கின்ற மாநிலத்தில் உடனடியாக அதை எடுத்தே தீர வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்க தலைவர் தன்ராஜுடனும் கோபால் நாயுடுவுடனும் செந்தில்குமாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி, தெலுங்கானாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்குண்டான வழியை வகுத்து இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தம் முடிந்தவுடனே அடுத்த மாநிலத்துடன் பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறோம். இது உங்க கூட இருக்க மற்ற தொழிற்சங்கங்களால ஒத்துழைக்கிறாங்களா? ஏன்னா இது வந்து முழுசா இல்ல அப்படின்ற ஒரு பகுதியாகவும் போகுது. தயவு செய்து பத்திரிகை நிறுவனம் நீங்களே அந்த சாலையில் சென்று பார்க்கலாம். ஒரு சிலர் அவசியம் இல்லாமல் குழப்பங்கள் ஏற்படுத்துவது, அரசாங்க அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டு இருப்பதன் காரணமாக தான் அவர்கள் ஓரிருவர் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு லாரியே இல்லாதவர்கள் பேசி என்ன பயன்? எனவே அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதே இல்லை. எனவே லாரி உரிமையாளர் சங்கம் உறுதியாக, குறிப்பாக தன்ராஜ் அவர்கள் தலைமையில் இயங்கிக் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம் மிகவும் கடுமையான போராட்டத்திற்கு எங்கள் தோள் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு யார் பற்றியும் அவசியமில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, நேற்று இருந்து கம்ப்ளீட் ஏபிஎம்சி கூட மெட்டீரியல் வரலன்னு சொல்லிட்டு போன் பண்ணிருந்தாங்க. வெங்காயம் அங்கிருந்து நாசிக்ல இருந்து வர வேண்டிய 100 வண்டி வரல. அதே மாதிரி 400 லோடு குறைஞ்சது பருப்பு லோடு வரல. மைஸ் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு 8000 டன் போய் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நிறுத்தி வைத்து இருக்கிறார்கள். எனவே இன்னும் போராட்டம் தீவிரமானால் அரசு வெகுவாக பாதிக்கும். எனவே கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது அதிகமான பொருட்கள் பிற மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நின்று போய்விட்டது. நேற்றிருந்து எந்த ஜல்லிக்கல் வண்டிகளும் கர்நாடக மாநிலத்துக்குள் நுழையவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டம் மிகவும் தீவிரமாக இருக்கும். 4000 கோடிக்கு மேல் ஒரு நாளைக்கு கர்நாடக மாநிலத்திற்கு
இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நன்றாக அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது காரணம் என்னவென்றால் இது கரப்ஷனை அகற்றத்துக்குண்டான போராட்டம். ஆனால் மத்திய அரசாங்கம் அதே போல சாலையில் வெள்ளை வண்ணம் அடித்துவிட்டு அதற்கு டோல் வசூல் செய்வது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. அதே போல தமிழகத்தில் கூட ஓரிரு இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் LNT ரோடு பல ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ரோடு கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்து கூட இதுவரை விடவில்லை. எனவே ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அனைத்து மாநிலங்களும் ஒன்றாக சேர்ந்து 5 மாநில தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் ஒரு கடுமையான முடிவு எடுத்து இதற்கு முன் எப்படி லாரி உரிமையாளரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட ஆரம்பித்திருக்கிறோம். இப்ப கிரஷர் உரிமையாளர்கள் இதனிடையே அவங்க வேற ஸ்ட்ரைக்ல இறங்கியிருக்காங்க. கிரஷர் உரிமையாளர்கள் நேற்றிலிருந்தே லாரிகளை அனுப்பவில்லை. தொடர்ந்து லாரிகளை இந்த காலவரையற்ற வேலைத்து முடியும் வரை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிரஷர் உரிமையாளர்கள் கூட மாபெரும் தொந்தரவுகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு. ஏனென்றால் சுமார் 20 லட்சத்திற்கு மேல் அந்த தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்நாடக மாநிலத்திலிருந்து குடிபெயர்ந்து தமிழகத்திற்கு அனைவரும் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். இந்த வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு நாளைக்கு 50,000 to 60,000 டன் ஜல்லி தேவைப்படுகிறது கர்நாடக மாநிலத்திற்கு. எனவே அதையும் மனதில் எடுத்துக்கொண்டு கருத்தில் எடுத்துக்கொண்டு ஆங்காங்கே இந்த மைன்ஸ் அண்ட் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் கரப்ஷனை விட்டால் அரசாங்கத்திற்கு தேவையான பணத்தை நேரடியாக வசூல் செய்ய ஆரம்பித்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் மத்தியில் இருக்கிறது மாபெரும் கரப்ஷன். இந்த கரப்ஷனை நிற்க வைத்தால்தான் இந்த நாடு உருப்படும். அதே போல தமிழகத்திற்கு கனிம வளங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது. இதை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நன்றாக சிந்தித்து அவருக்கு நேர்மையாக கவனித்து அவர் நேரடி பார்வையில் இதை முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இருந்தாலும் கர்நாடக மாநிலத்திலே 30 ரூபாய் வரி விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு தமிழ்நாட்டில் 120 ரூபாய் வரி விதித்தால் அவர்கள் என்ன செய்ய முடியும்? நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். बोलो भारत माता की जय, बोलो भारत माता की जय, बोलो भारत माता की जय. ನಮಸ್ಕಾರ. ಫೆಡರೇಷನ್ ಆಫ್ ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ ಲಾರಿ ಓನರ್ಸ್ ಅಂಡ್ ಏಜೆಂಟ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅಧ್ಯಕ್ಷರು ಡಾಕ್ಟರ್ GR ಷಣ್ಮುಗಪ್ಪ ಸರ್ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಏನು ನಿನ್ನೆಲಿಂದ ಸ್ಟ್ರೈಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇದುವರೆಗೆ ಸರ್ಕಾರ ಲಾರಿ ಮಾಲೀಕರನ್ನ ಮತ್ತು ಅಧ್ಯಕ್ಷರನ್ನ ಕರೆದು ಮಾತುಕತೆ ಮಾಡಬೇಕಂತ ನಾವು ಏನು ಹೇಳಿದ್ವಿ ಆ ಮಾತುಕತೆ ವಿಫಲವಾಗಿದೆ. ಅದರಲ್ಲಿದ್ದ ಸ್ಟ್ರೈಕ್ ಕಂಟಿನ್ಯೂ ಇಂಟರ್ಮಿನೆಂಟ್ ಸ್ಟ್ರೈಕ್ಗೆ ಹೋಗಿದ್ವಿ. ನಾಳೆ 3 ಗಂಟೆಗೆ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಪ್ರಕಾಶ್ ಟಾಪ್ ಹೋಟೆಲ್ನಲ್ಲಿ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಮೀಟಿಂಗ್ ಕರೆದಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಡಿಸ್ಟಿಕ್ ಅಂಡ್ ತಾಲೂಕ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅಧ್ಯಕ್ಷರುಗಳನ್ನ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನಾಳೆ 3 ಗಂಟೆಗೆ ಬೆಂಗಳೂರು ಪ್ರಕಾಶ್ ಟಾಪ್ ಹೋಟೆಲ್ಗೆ ಬರಬೇಕಂತೇಳಿ ಆದೇಶ ಬಂದಿದೆ. ಅಧ್ಯಕ್ಷರು ಆದೇಶ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆ ಆದೇಶ ಪ್ರಕಾರ ನಾಳೆ ಎಲ್ಲ ಅಧ್ಯಕ್ಷರು ಎಲ್ಲ ಸ್ಟೇಟ್ ಅಂಡ್ ಡಿಸ್ಟಿಕ್ ಅಂಡ್ ತಾಲೂಕ್ ಅಧ್ಯಕ್ಷರು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅಲ್ಲಿ ನಾಳೆ ಇನ್ನ ಹೆಚ್ಚಿನ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಉಗ್ರವಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಯಾವ ತರ ಮಾಡಬೇಕನ್ನೋದು ನಾಳೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಆಗುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಇವತ್ತಿಗೆ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಬರ್ತಕ್ಕಂಥ 4 ಬಾರ್ಡರ್, ಮಹಾರಾಷ್ಟ್ರ ಬಾರ್ಡರ್ ಇರ್ಬೋದು, ಆಂಧ್ರ ಬಾರ್ಡರ್ ಇರ್ಬೋದು, ತೆಲಂಗಾಣ ಬಾರ್ಡರ್ ಇರ್ಬೋದು, ಒಂದು ತಮಿಳುನಾಡು ಬಾರ್ಡರ್ ಇರ್ಬೋದು, ಈ 4 ಬಾರ್ಡರ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಮೋಟಾರ್ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮತ್ತು ಸೌತ್ ಜೋನ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅವರು ಆಲ್ರೆಡಿ ಬಾರ್ಡರ್ ಗಾಡಿ ನಿಂದಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವತ್ತನ್ನ ತಮಿಳುನಾಡು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಹೇಳಿದ್ರು, ತಮಿಳುನಾಡು ಗಾಡಿ ಒಂದು ಗಾಡಿ ಕೂಡ ನಾವು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಬಿಡಂಗಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆ ಕಡೆ ಮಹಾರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ಬಲ್ಮಿಲ್ ಸಿಂಗ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್, ಮಹಾರಾಷ್ಟ್ರ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ನಾವು ಯಾವುದೋ ಕರ್ನಾಟಕ ಒಳಗೆ ಗಾಡಿ ಕಳ್ಸಂಗಿಲ್ಲ ಅಂತೇಳಿ. ಅದರಲ್ಲಿಂದ ಉಗ್ರವಾಗಿ ಹೋರಾಟ ನಾಳೆ ಪ್ರಾರಂಭ ಆಗುತ್ತೆ. ನಾಳೆಯಿಂದ ಯಾವುದು ಕರ್ನಾಟಕ ಒಳಗಡೆ ಯಾವುದು ಬರಂಗಿಲ್ಲ. ಇವಾಗೇನು ಮೆಟೀರಿಯಲ್ ಬರ್ತಾ ಇದಾವೆ ಅದೆಲ್ಲ ಕೂಡ ನಾಳೆ ಬಂದಾಗುತ್ತೆ ನಾಳೆಲಿಂದ. ಅದಕ್ಕೆ ದಯವಿಟ್ಟು ಈ ಸರ್ಕಾರ ಎಚ್ಚೆತ್ತುಕೊಂಡು ಲಾರಿ ಮಾಲೀಕರನ್ನ ಕರೆದು ಡೀಸೆಲ್ ದರವನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಿ, ಡೀಸೆಲ್ ದರ ಕಡಿಮೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ರೇಟು ಏನ್ ರೇಟಿಗೆ ಕಿಲೋಮೀಟರ್ಗೆ ನಾವು ಓಡಿಸ್ಬೇಕನ್ನೋದು ಈ ಸರ್ಕಾರ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಬೇಕು. ತಕ್ಷಣ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಈ ಬಾರ್ಡರ್ ಆರ್ಚರ್ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್ಗಳು ಏನು ಇವರು ಲೂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ಬಾರ್ಡರ್ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್ 14 ಸ್ಟೇಟ್ ನಲ್ಲಿ ಬಾರ್ಡರ್ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಬಾರ್ಡರ್ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ತೆಗಿಬೇಕು. ಆಮೇಲೆ ಏನು
ಸ್ಟೇಟ್ ಟೋಲ್ಗಳು ಮನ್ನಾ ಹೊಡ್ಕೊಂಡು ಲಾರಿ ಮಾಲೀಕರ ಹತ್ರ ರೊಕ್ಕ ವಸೂಲು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವನು ಕೂಡ ಸ್ಟೇಟ್ ಟೋಲ್ ಕೂಡ ರದ್ದು ಮಾಡಬೇಕು. ರದ್ದು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈ ಸ್ಟ್ರೈಕ್ ಕಂಟಿನ್ಯೂ ಇರುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಸರ್ಕಾರ ಎಚ್ಚೆತ್ತುಕೊಂಡು ಇಮಿಡಿಯೇಟ್ ಕರೆದು ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ವಿಜಯನಗರ ಜಿಲ್ಲಾ ಲಾರಿ ಮಾಲೀಕರ ಸಂಘದ ವತಿಯಿಂದ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ. ನಮಸ್ಕಾರ, ಧನ್ಯವಾದಗಳು. ಜೈ ಹಿಂದ್. லாரி டுடே டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் லாரி டுடே ஜெயக்குமாரின் அன்பு கலந்த வணக்கம். லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க. லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.